இந்த காலத்துல வரதட்சணை கொடுக்க முடியாத நின்னு போன பொண்ணுங்க கல்யாணம் கொஞ்சம்தான். ஆனா சொந்த வீடு இல்லாத நின்னு போன ஆம்பளை பசங்களோட கல்யாணம் எவ்வளவு அதிகம் தெரியுமா? உங்க வீட்டுல கல்யாணம் பண்ற வயசுல பொண்ணு இருக்குதுங்களா? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க பார்க்க வேண்டியது பையன் நல்ல பையனா, பையனோட குணம் நல்ல குணமா, நல்ல கேரக்டரா, ஏதோ ஓரளவு சம்பாதிக்கிறானா, நல்ல குடும்பமா, அதை மட்டும் பாருங்க. 10 அடுக்கு வீடுக்குதா, 10 வீடு வாடகை வருதா, 10 ஏக்கர் சொத்துக்குதா, அது மாதிரிலாம் பார்க்காதீங்க. இப்பத்தி காலகட்டத்தில் பச்சை பசங்க நல்ல பச்சை பசங்களாம் இருக்கிறாங்க. ஆனா நல்ல வேலை கிடைக்கிறதில்ல. ஏதோ கச்சை வேலையை நல்லபடியா உண்மையா நினைச்சு வேலை செய்து சம்பாதிச்சு கொடுக்குற பசங்க இருக்கிறாங்க. சம்பளம் கம்மி தான், ஆனா உங்க பசங்களை அவங்க நல்லா வச்சிருப்பாங்க. அதை முதல்ல நம்புங்க. வசதி வாய்ப்பாக்குது, கோடி சொன்னாக்குறான்னு சொல்லிட்டு குடிகாரனு கூத்து நீங்க அவஸ்தைப்படாதீங்க. புரியுதுங்களா? 4 நாள் சந்தோஷமா இருக்குது பேசலுங்க, வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணும். அதான் அது மாதிரி இடத்துல உங்க பொண்ணு கொடுக்கணுங்க. எப்ப பார்த்தாலும் சொத்து சோகம் பணம் நெகை நெட்டி அதெல்லாம் நிரந்தரமே இல்லை. குணம் தான், நல்ல பையன் தான், நல்ல கேரக்டர் தான், அதை மட்டும் பாருங்க. இந்த பாருங்க, வாடகை வீட்டில் இருக்கிறான்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? அந்த வீட்டு வாடகை நீங்களா கொடுக்க போறீங்க? அவன் வயசு அவன் தானே கொடுக்க போறான், இல்ல உங்க பொண்ணு கொடுக்க போதுங்களா? முதல்ல அதெல்லாம் நினைச்சு பார்த்து பொண்ணு கொடுங்க. பையன் நல்லா இருக்கிறான் மட்டும் பாருங்க, நல்ல குடும்பமா பாருங்க. இன்னமும் சொத்து சுகம் பணம் கோட்டை கோபுரம் நீங்க அடைக்கிறீங்க. எப்பதான் தீர்ந்து போறாங்களோ தெரியலடாப்பா. சாமி போங்கப்பா.